Dear students, இப்போ ஒரு important 8 mark பார்க்க போகிறோம். Using conservative solenoidal, அதாவது incompressible, இதை யூஸ் பண்ணி important 8 mark ஒன்று கண்டிப்பாக 90% சான்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு. உங்களுக்கு கிரீன்ஸ் காஸ் ஸ்டோக்ஸ் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 8 மார்க் படிச்சுக்காங்க. அதெல்லாம் சாய்ஸில் விட்டால் இதை வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அந்த 2 ப்ராப்ளம் மட்டும் எக்ஸாம் படிச்சுட்டு போங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இஸ் கன்சர்வேஷன் கேட்குறாங்க. கன்சர்வேஷன் அப்படின்னா கர்லு, இர்ரோட்டேஷனல், சரிங்களா? இது வரைக்கும் வந்து ஒரு 2 மார்க்கு. ஆல்சோ ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன். பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு 6 மார்க்கு. பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன்னு கேட்டாலும் ஒன்று தான், ஸ்கேலார் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான், இல்லைன்னா ஸ்கேலார் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் சச் தட் எஃப் ஈக்குவல் டு டெல் எஃப், இதுதான் வந்து ஸ்கேலார் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, சம் ஆஃப் த கொஷினில் தரமாட்டாங்க. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் பொட்டென்ஷியல், அதோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ஸ்கேலார், ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஸ்கேலார் அப்படின்னு மட்டும் ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. இந்த வேர்ட்ஸ் இருந்தாலே ஓகே. என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இர்ரோட்டேஷனல் சாலினாய்டல் வீடியோவை பார்த்துட்டு இதை சம்ம பாருங்கள், அப்போ தான் புரியும். கன்சர்வேஷனுக்கு என்ன பண்ணணும் ஃபார்முலா? கன்சர்வேட்டிவ்னாலும் இர்ரோட்டேஷனாலும் ஒன்று தான், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேர்ள் எஃப் ஈக்குவல் டு 0 ஃபார்முலா. கேர்ள் எஃப் எப்படி பண்ணணும் பாருங்கள். இந்த கொஷினை எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். கேர்ள் எஃப்ங்கிறது கன்சர்வேஷன்னாலும் இர்ரோட்டேஷனல் அப்படின்னாலும் ஒன்று தான். அதுக்கான ஃபார்முலா டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. இல்லைன்னா கேர்லுனாலும் ஒன்று தான், கேர்ள், சியூஆர்எல், கேர்ள். ஓகேங்களா? கன்சர்வேஷன், இர்ரோட்டேஷன், கேர்ள், 3 ஒன்று தான். ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இது எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஐஜேகே ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, எல்லா சமுக்கும் இப்படி தான். இதுதான் ஃபார்முலா. இங்கே மட்டும்தான் கொஷினில் உள்ளதை எழுதணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் x² + y, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஐ வெக்டார் இன்டூ, ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு காலத்தை மறைச்சிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், டோ பை டோ ஒய்க்கு இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இது. அப்போ இந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். இங்கே ஒய்யே இல்லை, கண்ண மூடி 0 போட்டுருங்க. மைனஸ், எப்போவுமே இன்பிட்வீனில் மைனஸ் தான். இந்த க்ராஸில் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு அப்படியே இங்கே வாங்க. இசட் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா 0 போட்டுருங்க. இசட் இருக்குது. இங்கே 2 டேர்மாக இருக்குது, இடையில ப்ளஸோ மைனஸோ வந்து அது 2 டேர்ம். இங்கே இசட்டே இல்லை, அதனால் அது 0. ப்ளஸ் இசட்டை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்? இசட்டை பொறுத்தே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ 0 + 1 1, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். மைனஸ் ஜே வெக்டார் போட்டுக்கோங்க. அடுத்து ஐயை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிட்டோம். ஜேவை எடுக்கும்போது மைனஸ் போட்டு தான் எடுக்கணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டுருங்க. ஓகேவா? இதை விட்டுட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். டோ பை டோ எக்ஸுக்கு இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே எக்ஸே இல்லை, 0 மைனஸ். இப்போ இதை தான் விட்டுட்டோம் இல்லையா? இங்கே வாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு, இங்கே இசட்டே இல்லை, 0. நெக்ஸ்ட்டு கேவை எடுக்கணும். கேக்கு ப்ளஸ் போட்டு எடுக்கணும். இதை மறந்துடாதீங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுறாதீங்க, மறந்து எல்லா வேல்யூம் தப்பாயிரும். இப்போது கேக்கு நேராக உள்ள ரோ காலத்தை மறைச்சிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே எக்ஸே இல்லை, 0. இன்பிட்வீனில் எல்லாமே மைனஸ் தான். ஓகேவா? சரி, இது வந்து 0, இது ஒய், இங்கே ஒய் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒய் இல்லாதனால இது 0 ஆகிடும். ப்ளஸ் 1, 0 + 1 1 ஈக்குவல் டு வாட்? ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணலாம். மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ், இது 0 ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இது மைனஸ் கே வெக்டார் ஈக்குவல் டு 0வா? மைனஸ் ஐ மைனஸ் கே, நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் வெக்டார் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் ஆர் கன்சர்வேஷன், ஓகேங்களா? அல்லது நாட் இர்ரோட்டேஷனல். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது.
இரோட்டேஷனல்னாலும் கன்சர்வேஷன்னாலும் கர்லுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இது வரைக்கும் 2 மார்க் தான், 2 to 3 மார்க்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்க, இதே சம்முக்கு ஸ்கேலார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸ்கேலாருக்கு ஃபார்முலா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டெல் எஃப். இந்த எஃப் வெக்டாருங்கிறது கிவன் கொஷின், இதுதான் கேபிட்டல் எஃப் வெக்டார் தான் கிவன் கொஷின். அவங்க கொஸ்டினில் எஃப் வெக்டார்னு கொடுத்தா நீங்கள் எஃப் போடுங்க, 5ன்னு கொடுத்தா நீங்கள் 5 போடணும். சரிங்களா? அவங்க என்ன லெட்டர் கொடுத்துறாங்களோ அந்த லெட்டரை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அந்த பக்கம் டெல் ஸ்மால் லெட்டர் எஃப் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் 5 யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம எல்லா சமக்கும் ஸ்மால் லெட்டரே போட்டுக்கலாம். கேபிட்டல் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டெல் எஃப்ங்கிறது தான் ஸ்கேலார் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. ஓகே, இப்போ கேபிட்டல் எஃப் வெக்டார் வந்து கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, டேக் அண்ட் ரைட் த கிவன் கொஷின் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, கம் டு த ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் டெல் எஃப். டெல்லுனாலே டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார் தான். இதுதான் டெல்லுனாலே இதுதான். டெல் கூட என்ன இருக்குது, எஃப் இருக்குது. அந்த எஃப் நம்மளாம் எழுதுனது தான், ஸ்மால் லெட்டர் எஃப், எல்லாத்துக்கும் எஃப் போட்டுருங்க. நவ் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகே. ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்படி 3ஆக பிரிச்சுருங்க. ஐயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். அந்த பக்கம் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, டோ எஃப் பை டோ எக்ஸ். அவ்வளோதான். இங்கே ஜேவோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட். அங்கே ஜேவோட கோஎஃபிஷியன்ட் கேவோட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுங்கள். அப்படியே இன்டகிரேட் பண்ணால் இது வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. சரிங்களா? இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அப்படியே எழுதிக்கோங்க, டோ பை டோ எக்ஸ், அப்படி டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். ஜஸ்ட் ஒரு இன்டகிரேஷனாக போடுறீங்க. போட்டுட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் கியூப் பை 3, ஒய் அப்படியே இருக்கட்டும். எதுவுமே இல்லை அப்படின்னா இன்டகிரேட் பண்ணால் எக்ஸை நம்ம சேர்த்தணும், இன்க்ளூட் பண்ணணும், 0 போட்டுறாதீங்க, அது டிஃப்ரென்ஷியேஷனு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணால் ஒய் ஸ்கொயரை பண்ணால் கியூப் பை 3, இசட் அப்படியே இருக்கும், கூட ஒய் போட்டுக்கணும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு 2 இசட் டேர்ம் இருக்குது. அப்போ யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். யூவி மெத்தட்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணி எழுதணும், மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். பெர்னௌலி இது. ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும், இன்டகிரேட் பண்ணி எழுதணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், இதை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஓவர். ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றும் இல்லை, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் பண்ணி ஜஸ்ட் எஃப்ஐ மட்டும் போடுங்க. எல்லா சமுக்கும் எஃப் தான். இதில் ஏதாவது ஒரு டேர்ம் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். இது எக்ஸ் கியூப் பை 3, இங்கே எங்கேயாவது எக்ஸ் கியூப் பை 3 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஒய்எக்ஸ் எங்கேயாவது ஒய்எக்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ ரிப்பீட் ஆனால் ஃபைனல் ஆன்சர் ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் தான் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இந்த ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து எழுதிருங்க. இந்த டேர்ம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ் இசட் ஒய், திஸ் டேர்ம் ப்ளஸ் இசட் இ பவர் இசட் மைனஸ் இ பவர் இசட். இந்த டேர்ம் ப்ளஸ் சி போட்டுறணும், ஃபைனலாக ப்ளஸ் சி போட்டுறணும். ஓகேவா? இந்த டேர்ம் எடுத்து எழுதி ஃபைனலாக ப்ளஸ் சி போட்டுருங்க. இதுதான் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஜஸ்ட் எஃப் வெக்டார் ஸ்கேலார் பொட்டன்ஷியல்னு எழுதி எஃப் ஈக்குவல் டு டெல் எஃப். இது கொஷின், இந்த பக்கம் டெல்லோட ஃபார்முலா எஃப்எஃப்எஃப்னு நம்மளாக போட்டுக்கிறோம். ஐஜேகேவை தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் 2 சைடு போட்டு நீங்கள் இந்த இன்டகிரேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ண ரைட் சைடு வந்து வெறும் எஃப் தான் வரும், எல்லா சம்லையும் ரைட் சைடு வெறும் எஃப் மட்டும் போட்டுட்டு இந்த ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து ஃபைனலாக ஆட் பண்ணி எழுதிருங்க. ரிப்பீட்டட் ஆன்சர் வந்தால், சப்போஸ் இங்கே வந்து ஒய்எக்ஸ் வருதா,
இங்கேயும் ஒரு ஒய்எக்ஸ் வந்ததுன்னு வைங்க, 2 ஆட் பண்ணி 2yxன்னு எழுதக்கூடாது. ஒரே ஒரு டேர்ம் ஒய்எக்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும், இன்னொரு டேர்ம் ஒய்எக்ஸை விட்டுறணும். ரிப்பீட் ஆகிறத ஒன்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இதுதான் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துடலாம், இம்பார்ட்டண்ட் அது. இந்த சம் வந்து லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி கொஷின். இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசி ஸோ தட் எஃப் வெக்டார் கொடுத்துட்டு இஸ் இர்ரோட்டேஷ்னல். இந்த கொஷின் வந்து இர்ரோட்டேஷ்னலாக இதில் இருக்கிற இந்த ஏபிசி இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இர்ரோட்டேஷனலுக்கான ஃபார்முலா டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம ஏபிசி கிடச்சிரும். ஃபார் தீஸ் வேல்யூ ஆஃப் ஏபிசி, இந்த வேல்யூவை வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஆல்சோ த ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஷின் எடுத்து எழுதிட்டோம். இர்ரோட்டேஷனலுக்கு என்ன ஃபார்முலா? டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸ்கேலார் பொட்டன்ஷியல் எடுத்து எழுதிட்டேன். ஐஜேகே டோ XYZ, இது கொஷின் கோஎஃபிஷியன்ட், இந்த டேர்ம் தேர்டு டேர்ம். இப்போ கிராஸ் மல்டிபிள். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவல் டு 0 வந்து நம்ம ஈக்குவல் டு 0i 0j 0kன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 0ன்னு போடாதீங்க, இப்படி போட்டுட்டா தான். ஏன்னா ஏபிசி நமக்கு 3 வேல்யூ வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வேல்யூ ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்கள். -1 + c ஈக்குவல் டு 0. -1 + c ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 0. வெறும் 0வை இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் ஆஃப், இந்த மைனஸை விட்டுறாதீங்க, 3z² - 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, ஈக்குவல் டு 0 போட்டு ஸோ இதில் வந்து நமக்கு ஏபிசி வேல்யூ கிடச்சிருச்சு. a is x, b is 1, c is -1. இந்த வேல்யூவே எடுத்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேலார் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபார்முலா இஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டெல் எஃப்னு ஆல்ரெடி போன சம்மில் பார்த்துட்டோம். எஃப் வெக்டாருங்கிறத எடுத்து எழுதுங்க. AXY, இது கொஷின். AXYன்னு இருக்குது. ஏக்கு ஏனே எழுதக்கூடாது, நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சா 6ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. 6xy ப்ளஸ் BZ³ BZ³ 1Z³ இன்ட்டு ஐ வெக்டார். அந்த மாதிரி ஏபிசியில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டு டெல் எஃப் என்னென்னு எழுதலாம்னு சொன்னேன். டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார், டோ பை டோ ஒய் ஜே வெக்டார், டோ பை டோ இசட் கே வெக்டார். இந்த ஸ்மால் எஃப் வந்து ஸ்மால் எஃப். இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியண்ட்டாக 6xy ப்ளஸ் Z³ ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ். இதை வந்து எக்ஸை ஈக்குவேட் பண்ண ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட்டு ஐயை ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் இப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இன்டகிரேஷன் என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு. இது எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், 6x² / 2y ப்ளஸ் Z³ எக்ஸை இல்லைன்னா எக்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஈக்குவல் டு என்ன வரும், வெறும் எஃப் தான். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் எஃப். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யே இல்லை 0 போட்டுறாதீங்க. x² ப்ளஸ் ZY, ஒய் இல்லை கூட ஒய் ஒன்று போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எஃப். இது வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டு 3x Z² இருக்குது. இன்டகிரேட் பண்ணால் ³ / 3 - y இசட் நம்ம போட்டுக்கணும். ஈக்குவல் டு எஃப். எல்லாமே எஃப் ஈக்குவல் டு தான். ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இது 3 டைம்ஸு. அப்போ 3x² ப்ளஸ் Z³ x, இங்கே ஒரு 3x² ப்ளஸ் ZY, இங்கே வந்து XZ³ - YZ எல்லாமே ஈக்குவல் டு எஃப். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் காமன் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். காமன் டேர்ம்ஸு 3x²y, இன்னொரு 3x² இருக்குது, அது தேவையில்லை, நோ நீட், அடிச்சு விட்டுருங்க. Z³ x, இங்கே ஒரு Z³ x இருக்குது, ஒரு Z³ x எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா, இது எழுதியாச்சு, இது வேண்டாம், அடிச்சிடலாம். ப்ளஸ் ZY, இது மைனஸ் ZY. ஸோ ப்ளஸ் ZY மைனஸ் ZY, இது வேறு அது வேறு, ப்ளஸ் மைனஸுங்கிறதுனால. அப்போ ப்ளஸ் நம்ம இங்கே எடுத்து எழுதும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ZY மைனஸ் ZY கெட்டிங் கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இது மட்டும்தான் ஆன்சர். ஸோ விச் இஸ் த ஸ்கேலார் பொட்டன்ஷியல். நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்ஸு நீட்டாக எடுத்து எழுதுங்க. இந்த 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க போதும் ஸ்கேலார் பொட்டன்ஷியலுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் திங், இங்கே வந்து கொஷின் பாருங்கள். இஸ் இர்ரோட்டேஷனல் கேட்டதுனால நம்ம டெல் கிராஸ் எஃப் போட்டு சம் போடுறோம் ஏபிசி.
இர்ரோட்டேஷனலுக்கு பதில் சாலினாய்டல் கேட்பாங்க. சாலினாய்டல்னாலும் இன்கம்ப்ரெசிபிள்னாலும் ஒன்று தான். சாலினாய்டல் இன்கம்ப்ரெசிபிள் கேட்டாங்கன்னா நீங்கள் டெல் டாட் எஃபெக்டர் சம் போடணும். டெல் டாட் எஃபெக்டர் சம் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் சம் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.